2018 ஏப்ரல் 17 OMR ராமலிங்க நகர் சாலையில் வயதான தம்பதியர் கொடூரமான ஆயுதங்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். சொத்து பிரச்சனையால் தம்பதியர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆனால் விசாரித்த போதுதான் வேறு ஒரு காரணம் என்பது தெரிய வந்து அதிர்ச்சியடைந்தது காவல்துறை. மாயாண்டி வள்ளிநாயகி தம்பதியரின் வீட்டில் கூலி வேலை செய்த கம்ருல் அலாம் என்ற வட மாநில இளைஞர்தான் உருட்டுக்கட்டை, இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்தே படுகொலை செய்தது தெரிய வந்தது. தம்பதியர் கழுத்தில் உள்ள நகையை கொள்ளையடித்ததும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் துரைப்பாக்கம் போலீசார் கம்ருல் அலாமை இரட்டை படுகொலை வழக்கில் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வட மாநில இளைஞர் கம்ருல் அலாமிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது கம்ருல் அலாம் விசாரணைக்கு ஆஜராகாததால் சந்தேகம் ஏற்பட்டது. தேடிச் சென்ற போது மருதமலை படத்தில் வீட்டுக்கு பின்னால் வெட்டவெளி தெரிவது போல கம்ருல் அலாம் எஸ்கேப் ஆனது தெரிய வந்தது. அதிர்ச்சியான போலீஸ், எங்க போயிட போறான், அவனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படும் போது கொடுத்த உத்தரவாத கடிதம் இருக்குல்ல, அதுல இருக்கிற அட்ரஸ வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல என மீசையை முறுக்கியபடி பிளான் போட்டது. ஆனால் அதற்கு முன்பே கம்ருல் அலாம் பிளான் போட்டு போலி உத்தரவாத கடிதத்தை கொடுத்திருப்பது லேட்டாகத்தான் தெரிய வந்தது. இதனால் கொலை குற்றம் சாட்டப்பட்ட கம்ருல் அலாமை சொந்த மாநிலமான பீகார் தர்பங்கா மாவட்டம் ரத்னபுரா கிராமத்துக்கு சென்று சென்னை தெற்கு அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் அடி வயிற்றில் ஆணி அடித்தது போன்ற தகவல் கிடைத்தது. அதாவது குடும்பத்தோடு கம்ருல் அலாம் தலைமறைவானது தெரிய வந்தது. எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்ட கம்ருல் அலாமை எப்படி கண்டுபிடிப்பது என தெரியாமல் விழி பிதுங்கியது காவல்துறை. ஆனாலும் சைப குற்றத்தடுப்பு போலீசாரின் உதவியுடன் தொடர்ந்து தேடி வந்தனர் தமிழக காவல்துறையினர். அப்போதுதான் சில தினங்களுக்கு முன்பு கம்ருல் அலாமின் மனைவியின் வங்கி கணக்கிற்கு பணம் டெபாசிட் ஆகி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சென்னை தெற்கு அதிதீவிர குற்றப்பிரிவு போலீசார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பைக்கு விரைந்தனர். அந்த வங்கி கணக்கில் பணம் எடுக்கப்பட்ட ஏடிஎம்மை சுற்றி விசாரித்த போது கம்ருல் அலாம் மற்றும் அவனது மனைவியோடு அப்பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கம்ருல் அலாமை பிடித்து அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்த பிறகுதான் பெருமூச்சு விட்டனர் சென்னை போலீசார். கொலை உள்ளிட்ட கொடூர குற்றங்களை செய்துவிட்டு ஜாமீன் உத்தரவாதம் கொடுக்கும் போது அதை முறையாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் தமிழக காவல்துறைக்கு உணர்த்தியிருக்கிறார் வடமாநில இளைஞர் கம்ருல் அலாம். மேலும் கூலி தருவதில் ஏற்பட்ட தகராறால் வயதான தம்பதியரை இரட்டை படுகொலை செய்துவிட்டு 5 ஆண்டுகளாக தலைமறைவாகி தமிழ்நாடு போலீசுக்கு தண்ணி காட்டிய பீகார் வாலிபர் மனைவியின் வங்கிக் கணக்கால் சிக்கிய விவகாரம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.